ஹலோ எவ்ரிஒன். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இலவச திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறித்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்திருந்த ஒரு ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசுது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் தான் அதிகமான கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது என்பது ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸை விட கண்டென்ட் பேஸ்டு இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஆர் ஃப்ரீபீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட்? ஃப்ரீபீஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கேட்குறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், மிக குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்கள் என்ற வகையில் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா, விடியல் பயணம் திட்டம். விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கான ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது மற்றும் அவங்களுடைய அன்றாட தேவைகளில் ஒரு மிக முக்கியமானது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஃப்ரீயாக கொடுக்கறது மூலமாக எம்பவர்மெண்ட் கிடைக்குது. அதற்கடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த திட்டம் உதவுகிறது. இதிலே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு திட்டம் இருக்குது. இது சார்ந்தது கிடையாது, அது ஒரு வித்தியாசமானது. அதுவும் குழந்தைங்களை எம்பவர் பண்ணுற மாதிரியான திட்டம். இலவச அரிசி, அதாவது பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமாக வழங்கப்படக்கூடிய இலவச அரிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற பெயரில் மத்திய அரசும் இந்த மாதிரியான இலவச திட்டங்களை கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை தொகை, மாதாந்திரம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெண்களுக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக பயன்படக்கூடியது. இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்த ஹையர் எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நமக்கு ஜிஆர் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 2Aல. தமிழ்நாட்டுடைய ஜிஆர் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. 47% என்பது சரியான விடை. முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருந்து வருகிறது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இதனுடைய பயனாளர்கள் அதிக அளவில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிய முடிகிறது. ஸோ இதுதான் இந்த ஃப்ரீபீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய நடைமுறைகள் என்று நாம் பார்க்குறோம். பட் இந்த ஆர்டிக்கல் எதை டிஸ்கஸ் பண்ணால், கேன் சச் ஸ்கீம்ஸ் சச் ஆஸ் மிட் டே மீல், த பிடிஎஸ் சிஸ்டம் அண்ட் த சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பி கன்சிடர் ஆஸ் வெல்ஃபேர்? அப்போ இந்த மிட் டே மீல், பிடிஎஸ், சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், குழந்தை மேம்பாட்டு திட்டங்கள், பொது விநியோக முறை மற்றும் மதிய உணவு அல்லது காலை உணவு, இது எல்லாத்தையும் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீமை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் கேள்வி எழுப்புது. ஹவு டு டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம்ஸ் இம்பாக்ட் த லைஃப்ஸ்? ஸோ டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் என்பது நம்ம முன்னாடி பார்த்துருந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் போன்ற மாதிரியான டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் எந்த மாதிரி செயல்பாடுகளை வச்சிருக்கு அப்படிங்கிறதையும், ஃபிஸ்கல் ரிஸ்க், அதனால் ஏற்படக்கூடிய ஃபிஸ்கல் ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃப்ரீபி ட்ரிவன் பாலிட்டிக்ஸால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதையும் பற்றி இதில் விவாதம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இதற்கு காரணம் நடந்து முடிந்த டெல்லி எலெக்ஷனில் ஆம் ஆத்மி பார்ட்டி மற்றும் அது எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி போன்ற கட்சிகள் என்னென்ன மக்களுக்கு வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும், எரிபொருளுக்கான சிலிண்டர் மானியத்தை அரசு வழங்கும், இலவச மின்சாரத்தை வழங்கும் அப்படிங்கிறதையும் பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். காங்கிரஸ் கட்சியும் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அந்த இம்பாக்ட்ஃபுல்லான தேர்தல் அறிக்கை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்க முடிகிறது. ஸோ இதனால தான் இந்த விவாதம் ஏற்பட்டுச்சு. ஸோ எலக்டோரல் சோப்ஸ் ஆர் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், இதெல்லாம் வெறுமனே தேர்தல் வாக்குறுதிகளுக்காக வழங்கப்படுகிறதா அல்லது மக்களை மேம்படுத்துவதற்காக உண்மையிலேயே வழங்கப்படுகிறதா என்பதை நாம் பார்க்குறோம். பிஃபோர் தட், ஆர்டிகல் 41 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் 41 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் இருக்குது. 42 இன்ஃபேக்ட் மகளிர் நலன் தொடர்பானது, மகப்பேறு நலன் தொடர்பானதாகவும் இருக்கிறது. 42 என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் நோய்வாய்ப்பட்ட
முதியோர் இந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த சூழலில் நம்ம அவங்களுக்கு அரசின் நிதி உதவி கொடுக்கணும். எடுத்துக்காட்டு கல்வி பெறுவதற்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். ஸ்காலர்ஷிப் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் புதல்வன் அண்டு புதுமை பெண் திட்டம் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் முதியோருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறதுங்கிறது முக்கியமானது. இந்த மாதிரி அரசு நிதி உதவி கொடுத்து மக்களை எம்பவர் பண்ணலான்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா சமூக பொருளாதார அரசியல் மேம்பாட்டை அவங்களுக்கு ஏற்படும். பர்டிகுலராக இந்த பொலிட்டிக்கலை விட்டுனாலும் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. கோர் சேலஞ்ச் டிபேட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கிளியர் கான்சென்சஸ் அண்ட் வாட் கான்ஸ்டியூட் freebie. What some perceive as freebie may regard as a welfare by others. For instance, while one segment of society may view free transport is an unwanted concession, for another it constitute a vital measure. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி இலவச போக்குவரத்து என்பதை அன்வான்ட்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் உண்மையாலுமே இதில் வந்து பயன்பெறாங்க என்பதை பார்க்க முடியுது. ஸோ அதான் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் கே கைலாஷ், ப்ரொஃபஸர் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் ஆஃபன் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர், affordable transport enables people to travel in search for work, making such a labor possible. ஸோ என்ன சொல்ல வராங்க, நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு காஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்ச மக்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. மைக்ரேஷன் மீன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுங்கிற இடத்துல 20 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வேலை செஞ்சுட்டு வரலாங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் யூபிஏ கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. காங்கிரஸ் லெட் யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ் கவர்மெண்ட் வந்து 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்பதை கொண்டு வந்துச்சு. அதை தமிழ்நாடு தான் கடைசி மாநிலமாக அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் adopted by Tamil Nadu on 1st November 2016. நம்பர் 1 2016 வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா முழுவதும் பிடிஎஸ் சிஸ்டத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். டார்கெட்டட் பிடிஎஸ்னு ஒன்று இருக்கும், யூனிவர்சல் பிடிஎஸ்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு ஃபாலோஸ் யூனிவர்சல் பிடிஎஸ். அனைவருக்கும் நமக்கு வந்து இந்த ரேஷன் பொருட்கள் போய் சேரணும், உணவுப் பொருட்கள் போய் சேரணுங்கிற கொள்கையை கொண்டது தமிழ்நாடு என்று பார்க்க முடியுது. ஸோ அப்படி தான் நம்ம ஃபுட் செக்யூரிட்டியை, உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செய்கிறோம். வைல் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி என்ன சொல்லுதுன்னா டார்கெட்டடில், ஸோ அர்பனாக இருந்தால் 50%, ரூரலாக இருந்தால் 75% வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதா இவங்க டார்கெட் செட் பண்ணுறதே 50-75 தான் செட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இது ஒரு குறைபாடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பட் இது வந்து ஹவவர் மக்களுக்கு வந்து அது மிக சிறந்த ஒரு பாதுகாப்பை வழங்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் 2023 சென்டர் ஃபார் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதை பற்றின விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம்ஸ் விச் சேனல் ஃபண்ட்ஸ் டைரக்ட்லி டு த விமன் behalf of the household not only empower the women but also mitigate the risk of intimate partner violence என்று குறிக்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க பார்ட்னர் மூலியமாக ஏற்படக்கூடிய, கணவர் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த வைலன்ஸிலிருந்து கூட அதை வந்து அவங்கள தடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மற்றும் திறன் சார்ந்த அணுகுமுறையாக இது இருக்கும், கெப்பாபிலிட்டி அப்ரோச் என்று குறிப்பிடுறாங்க. டாக்டர் கைலாஷ், வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸ் அன்லைக் ஃப்ரீபீஸ் என்ஹான்ஸ் த ஹியூமன் கெப்பாபிலிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் அலாங் வித் த கெப்பாபிலிட்டி அப்ரோச் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பார்க்க முடியுது. இந்த மாதிரி வந்து மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய திட்டங்கள் நிறையவே இருக்குது. இதை விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து தேவையில்லாதது. அதுக்கப்புறம் வந்து மிக குறிப்பாக வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து யார் அவங்களை கொண்டு வர சொன்னாங்க போன்ற எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் சமூகத்தில் பார்க்க முடியுது. ஆனாலும் இதெல்லாம் எப்படி செயல்படுதுங்கிறத படித்த திறன்மிக்க அனுபவமிக்க அறிஞர்கள் சொல்கிறத நம்ம கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். டாக்டர் கைலாஷ் மாதிரி மிக முக்கியமான ஒரு நபர் வந்து நோபல் லாரேட், இந்தியாவிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்ற இந்தியாவின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞரான அமர்த்தியா சென் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் access to nutritious free food through the midday meal scheme strengthen the immunity and enables the individual
to lead dignified lives. In contrast, poor health not only causes the personal suffering but also burdens the public resources by the increasing the demands for the hospital and medical treatment. ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி மிட் டே மீல் மாதிரியான சிறப்பு திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மக்களுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படுவது மட்டுமல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து நீங்கள் அதிகமாக கட்டணுங்கிற தேவை இல்லாமல் போயிடுது. அப்போது மக்கள் ஆரோக்கியம் அதிகரிக்க அவங்களுக்கு நீங்கள் சுகாதார வசதிகளை நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் மட்டும் போதுமானது, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறது பெரிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ த ஈல்டு சிக்னிஃபிகண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட் ஃபார் த போத் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த சொசைட்டி. ரெண்டும் என்ன சொல்கிறாங்க, போத் இண்டிவிஜுவல், ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் பற்றியும் சொல்லியிருக்காங்க, சொசைட்டி பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீபி ட்ரிவன் பாலிசிங்கிறது ஒரு ஃபேக்டை வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு இவங்க சொல்லக்கூடியது சம்மரியாக எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களை எம்பவர் பண்ணுது. அவங்க வந்து ஃபினான்சியலி எம்பவர் ஆகிறாங்க, ஃபினான்ஷியலி எம்பவர் ஆகிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, உங்களோட ஹெல்த்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிடிஎஸ் மாதிரியான சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அப்போது மக்களை இந்த மாதிரி பிடிஎஸ் உணவு வாங்கக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்ற விமர்சனம் வந்தாலும், ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குன்னா பிடிஎஸ் மாதிரியானது இந்தியா முழுமைக்கு எம்பவர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்குது. அதை தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பாக யூனிவர்சல் பிடிஎஸ்லாம் கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கூடிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் ரீசன்ட்லி ஃபவுண்ட் இன் த எலக்ட்ரல் சக்ஸஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா அண்ட் கம்பீட்டிங் த ரோல் த ஸ்டேபிள் engineering. However, Dr. Kailash cautioned that such schemes stimulate the market activity, boosting the consumer spending. They inultimately fall short in creating the genuine என்று சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரீபி ட்ரிவன் பாலிட்டிக்ஸ் போசஸ் சீரியஸ் ஃபிஸ்கல் த்ரெட். ஓகே, இதையும் தான் டாக்டர் கைலாஷ் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இலக்கு இல்லாமல் ஃப்ரீபீஸை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு இந்த மாதிரி திறன் மேம்பாடு தொடர்பாகவோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்து இல்லாமலோ இல்லை வேறு சில வகையில் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிஸ்கல் த்ரெட்டாக அமையும், நிதி ஆபத்தாக அமையும், நிதி பற்றாக்குறை ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் இம்பேக்டை நம்ம சொல்லும் போதும் மக்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த நெகட்டிவ் இம்பேக்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயம். டெல்லி ரிப்போர்ட்டட் த ரெவென்யூ சர்ப்ளஸ் 14,457 in 2023, 2022, 2023, while in 2022-2024 பார்த்தீங்கன்னா 5,769 தான் வந்து வச்சுருக்காங்க. அப்போது சர்ப்ளஸ் உபரி நிதி வைத்திருந்த 14,457 அப்படின்னு சொல்லக்கூடிய உபரி நிதி வைத்திருந்த சூழலில் அது வந்து 5,000 கோடியாக அது வந்து குறைஞ்சிருக்கு, உபரி நிதி வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியரட்டிக்கல் போர்ஷன் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. பட் என்ன சொல்கிறாங்க, டஸ் ஜுடிகேஷரி ஹாவ் ஏ ரோல்? ஜுடிகேஷரி விச் மீன்ஸ் இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியுமா, இலவச திட்டங்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் தலையிட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV Ramana even suggesting the farming expert panel to solicit the recommendation key for the stakeholders. This marked the departure from the court's earlier position என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்டர் சுப்ரமணியம் பாலாஜி வெர்சஸ் தமிழ்நாடு கேஸ் 2013 இதில் அவங்க சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் மேட்டர் ஃபெல் வித்தின் த டொமைன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி beyond the judicial scrutiny. அதாவது legislative policy made by the government, whether it is state government or union government, இது வந்து ஜுடிகேஷரிக்குள்ளார வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது பர்டிகுலர் அவங்க எதில் சொல்கிறாங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், மக்களின் நலனுக்காக அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ இட் இஸ் த லெஜிஸ்லேச்சர் ப்ராரோகேட்டிவ் ரெயின் அன்செக்டு காம்படிட்டிவ் பாப்புலேஷன். த ஜுடிஷியரி ஷுட் நாட் இன்டர்வென் த சாய்ஸஸ் மேட்
பிட்வீன் த voters and their elected representatives. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கள் தேர்ந்தெடுத்த எம்பி எம்எல்ஏவுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பை நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்த்து வைக்க முடியாது. ஸோ அதுதான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீபி என்பது வேற, இலவச திட்டங்கள் என்பது வேற, வெல்ஃபேர் ஸ்கீம் என்பதுக்கு வேற, ரெண்டும் வேற வேற. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் கிளியராக சொல்லப்படணும். அப்போ மக்களுடைய பொருளாதார மேம்பாடு, மக்களுடைய சுகாதார மேம்பாடு, மக்களுடைய கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, இதுக்கு நீங்கள் செலவிடக்கூடியது எல்லாமே ஃப்ரீபி ஆகாது, இலவச திட்டங்கள் ஆகாது. பொருளாதார மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, கல்வி திறன் மேம்பாட்டிற்கு செய்யக்கூடிய செலவுகள் இலவச திட்டங்களில் வராது. அது ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு திரும்ப ஒரு பலமாக அமையும் என்று இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கில். குரூப் 1 மாதிரியானதும் அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் மாதிரியான தேர்வுகள் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இதை ஒரு கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.